தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் தொடர்ந்து கிட்னிகள் ஏழைகளிடமிருந்து பறிக்கப்பட்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு கொடுக்கப்பட்டு விற்பனை செய்வதாக புகார் எழுந்திருக்கிறது. இப்படி இந்த சுரண்டலுக்கு பின்னால் வறுமை இருக்கிறது. இந்த வறுமை இருக்கும் வரை இந்த கிட்னி போன்ற சுரண்டல்கள் தொடருமா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. தொடரும் கிட்னி பிஸ்னஸ், ஏழ்மை இருக்கும் வரையில் சுரண்டல் ஒழியாது என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் சமூக ஆர்வலர் திரு ஆதவன் அவர்கள், வணக்கம் சார். மற்றும் மருத்துவர் திரு பூபதி ஜான் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஜான் சார், நம்ம இந்த கிட்னி திருட்டு அப்படிங்கிறது, கிட்னி சேல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நிறைய தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதற்கான காரணங்கள் சார், ஏன் இது சட்டத்திற்கு புறம்பான வகையில் விற்பனைக்கும் அல்லது திருடப்படுவதும் அந்த நிலை ஏன் தொடர்கிறது சார்? என்ன காரணம் அப்படின்னா, கிட்னிய இதற்கு முன்னாடி நிறைய பேர் அது ஒரு ட்ரேட் மாதிரி, ஒரு வியாபாரம் மாதிரி கிட்னியை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு முக்கியமான ஒரே காரணம் வறுமைதான். நீங்க சொன்ன மாதிரி வறுமைதான் அவனை உள்ள தள்ளுது. ஏன்னா அந்த அளவுக்கு அவன் வறுமையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான். ஒரு அன்றாட கூலியா இருக்கட்டும், மற்ற இருக்கக்கூடிய மிக வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், அவர்களுடைய நிலைமையை சில புரோக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா கையில எடுத்துக்கிறாங்க. கையில எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆசை காட்டி, பணம் நிறைய கிடைக்கும், உன்னுடைய கஷ்டமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி, இந்த இடைத்தரகர்கள் அவங்களை போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு கிட்னியை அவங்ககிட்ட இருந்து விற்கிறதுக்காக அதை ரெடி பண்ணி அவங்க கிட்னியை வாங்குறாங்க. அதே சமயத்துல சிறுநீரக வியாதியால கஷ்டப்பட்டுட்டு சிறுநீரகத்தை இழந்து லட்சக்கணக்கான நோயாளிகள் இருக்கிறாங்க. ஏன்னா சிறுநீரக நோய் என்கிறது இப்போது அதிகப்படியாக வந்துருச்சு. என்ன காரணம் அப்படின்னம்னா, சர்க்கரை வியாதி. இந்த இந்தியாவில பாத்தீங்கன்னா 100 பேத்துல ஒருத்தருக்கு சர்க்கரை வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வு சொல்லுது. கிட்டத்தட்ட ஒரு 140 கோடியா, 140 கோடியில ஒரு 30-40 கோடி பேத்துக்கு சர்க்கரை வியாதி இருக்கு. அப்ப அதே மாதிரி ரத்த கொதிப்பு, அதுவும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு 30 கோடி பேத்துக்கு ரத்த கொதிப்பு. 4 பேத்துக்கு ஒருத்தருக்கு ரத்த கொதிப்பு இருக்கு. ஆக இது போன்ற நோய்கள் அதிகமாக பரவி இருக்கிறதுனாலையும், இந்த நோயின் மூலம் கிட்னி பாதிப்பு அதிகமாகி ரீனல் ஃபெயிலியர் ஆகி அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நோயாளிகள் ஒரு பக்கம் மிக அப்படியே குவியலா குவிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இருக்கிறது. இவர்களுக்கு பார்த்து வறுமை, இவர்களுக்கு பணம் தேவை. இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல புரோக்கர்ஸ். இவங்க என்ன பண்றாங்க, இந்த நோயாளிகள், இந்த வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்கள், ஏழைகள், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களை கேன்வாஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கிட்னி எடுத்து இது விற்கிறதையே ஒரு தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடந்த காலத்துல அது மிக 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 குறைந்து விட்டது. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் சொன்னதை போல 90களில் இல்லைன்னா 90 ஈவன் 2000 வரை கூட, 90லிருந்து 2000 வரை கூட இது முறை தவறி நிறைய போயிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய வரல. இப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டதிட்டங்கள் எல்லாம் நிறைய வந்துருச்சு. அதனால இது போன்ற நிகழ்வுகள் அரிதாகத்தான் நடக்கிறது. ஆனாலும் நடக்கிறது, நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மிக மிக அரிதாக நடக்கிறது. சார் ஆதவன் சார், இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாதப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடந்தது. அதுக்கு பிறகு கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தாங்க. ஆனாலும் தொடர்ந்து இந்த கிட்னி வியாபாரம் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கே சார். எதனால இது நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, இங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமராப்பாளையம் பகுதிகளில் விசித்தறி நிறைந்த கூடங்கள் பகுதியா இருக்கு. விசித்தறி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கூலி அப்படிங்கிற கூலி தொழிலாளர்கள் தான் அதிகமா இருக்காங்க. கூலி தொழிலாளர்களுடைய பொருளாதாரங்கள் அவர்களுக்கு அவங்க வாழ்வியலை உயர்த்தக்கூடியதாக இல்லை. அவங்களுக்கு குறைந்தபட்ச பொருளாதாரம் கிடைக்கிறதுனால இந்த அதாவது கூலி பற்றையில, அதாவது விசைத்தறி கூடங்கள்ல முன்பணம் பெற்றுக் கொள்கிறார்கள். அதுவும் போதாததுக்கு அங்க இருக்க மைக்ரோ ஃபைனான்ஸ், கந்து வட்டி, மீட்டர் வட்டி போன்றவர்கள் மொத்தமா பணத்தை பெற்றுக்கிறாங்க. இத பணம் நெருக்கடி ஆகும் பொழுது அதை என்ன பண்றாங்கன்னா, இந்த கிஃப்டி விற்பனையை அந்த புரோக்கர்கள் இருக்காங்க, அந்த புரோக்கர் என்ன பண்றாங்கன்னா, இதுல கூட என்ன ஒரு விஷயம்னா,
முதல்ல எனக்கு தெரிஞ்சவர் ஒரு மனைவி, அவருடைய மனைவி போய் கிட்னி கொண்டு போய் எடுத்துட்டு வந்துறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 6 மாதத்துல அவர் புரோக்கரா மாறிடுறாரு. அவர் இன்னும் யாராருக்கெல்லாம் விற்கலாம், என்ன நான் என் ஒய்ஃபுக்கு விற்பேன், நீங்க வாங்க சொல்லி அவர் ஒரு புரோக்கரா மாறிடுறாரு. இது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இங்க எங்க பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த ஆண்கள் எல்லாம் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. பொதுவா இந்த விஷயத்துக்கு தொழிலாளர்களா இருக்கக்கூடியவங்க அவரோட குடும்பத்துக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுக்கறது இல்லை. பெண்கள் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலா அவங்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்துவதற்கு சிக்கல் இருக்கு. அந்த சிக்கலை தீர்ப்பதற்காக, அந்த கடன் நெருக்கடியை அடைப்பதற்காக அவங்க அந்த கிட்னியை விற்பதற்கான வேலைகளை அவங்க செய்யறாங்க. இதுவும் பொதுவா பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையத்துல பொறுத்த வரைக்கும், பள்ளிப்பாளையம் குமரவேல் எங்க மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய கிட்னியை யாரும் வாங்குறது, ஏன்னா அவன் மது இருந்தான். அதனால பெண்களுடைய அதிகப்படியா 99% பெண்களுடைய அந்த கிட்னி தான் அவங்க வாங்குறாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சார் பூபதி சார், குறிப்பாக இந்த கிட்னி வியாபாரம் அப்படிங்கிறது ஏழைகளே குறி வைக்கப்படுகிறது. காரணம் என்னென்னா அவங்கள அவங்களோட தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த கட்டுப்பாடுகளை மீறி இந்த ஒரு வியாபாரம் நடக்கணும்னா நிறைய அதிகாரிகள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஏன் அவர்கள் இதற்கு தடையா இல்லை? ஏன் இப்படியான ஒரு மோசமான விஷயத்துக்கு ஏன் உடந்தை ஆகிறார்கள், குறிப்பாக மருத்துவர்கள்? கண்டிப்பா சார். முன்னாடி பாத்தீங்கன்னா சார், இதுக்கு முன்னாடி மருத்துவர்களுடைய பங்கு இருந்திருக்கு. அதாவது சட்டதிட்டங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி மருத்துவர்கள் இதை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மருத்துவர்களும் கிடையாது. ஏதாவது ஒரு கிட்னி டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 100 டாக்டர்ஸ் இருக்காங்க, 100 ஒரு 50 டாக்டர் இருக்கிறாங்கன்னா அதுல ஒருத்தர் 2 பேர் தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல செய்வாங்க. சார், இந்த கிட்னி ஆபரேஷன் பொறுத்த வரைக்கும் மருத்துவர்கள், அதாவது கிட்னி அந்த செய்யக்கூடிய மருத்துவர்கள் மட்டும் இல்ல, அந்த மருத்துவமனையும் அது இன்வால்வ் ஆயிருக்கும். ஏன்னா இது பல டாக்டர்கள் சேர்ந்து மருத்துவமனையில் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை சார். அதனால ஒரே ஒரு தனிப்பட்ட மருத்துவரே இதை ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அந்த எதற்காக மருத்துவர் என்கிற கேள்வியை குறிப்பா வச்சேன்னா, நீங்க ஒரு மருத்துவராக இருப்பதாலும் மற்ற அரசாங்க அதிகாரிகள் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மற்ற துறையிலும் இதில் சம்பந்தப்பட்டு இருந்தாலும் கூட மருத்துவர்களை மக்கள் பார்க்குற விதம் என்பது வேறு. அதே மாதிரி அவர்கள் ஒரு தொழிலில் இருக்காங்க, அவர்களுக்கு தேவையான வருமானங்கள் வருது. ஆனாலும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை பண்றதுக்கு ஏன் துணியறார்கள் அப்படிங்கிற கேள்வி மிச்சமா நிக்குது இல்லையா? ஆமா சார், இது 2 ஆங்கிள் பார்க்கணும் சார். அதாவது ஏதாவது ஒரு மருத்துவர்கள் இது போன்ற விஷயத்தை செய்து விடுகிறார்கள், ஆனால் அது இப்பொழுது செய்வதில்லை. நல்லா கவனிச்சுக்கங்க. இதற்கு முன்னாடி அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எப்படின்னா, சட்டத்திட்டங்கள்லாம் இல்லாததுக்கு முன்னாடி மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சார், இப்ப நோயாளிகள் பேஷண்ட் வெயிட்டிங் நிறைய இருக்கும். ஒருத்தர் கிட்னி கொடுக்கறவங்க இருப்பாங்க. இதை புரோக்கர்ஸ் செய்வாங்க. சார், ஒன்னும் பிரச்சனை வராது சார், டாக்டர் சார் ஒன்னும் பிரச்சனை வராது, இவங்க வில்லிங்கா இருக்காரு சார், இந்த பேஷண்ட் வில்லிங்க, இவங்க கிட்னி கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு போக வேண்டிய காசு போயிடும் சார் அதுல அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவர்கள், எப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ கொண்டு வந்துரு, பேஷண்ட்டை கூட்டு வந்துரு, நான் சர்ஜரி பண்ணிடு, என்னுடைய பார்ட் ஒன்லி மருத்துவம் மட்டும்தான், கரெக்டா நல்லபடியா குணமாகணும், போகணும், அது மட்டும்தான், நான் இதுல வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுங்கிடுவாங்க. ஒண்ணு. சட்டத்தில் சார் ஒரு சின்ன குறுக்கீடு மட்டும், சட்டத்தில் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? சட்ட நடைமுறை அப்படிதான் இருக்கா? இல்ல, இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் எல்லாம் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப நடக்கிறத நான் சொல்லிடுறேன். இப்ப சார், இப்ப இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சார், இப்ப கிட்னிங்கிறது சர்வசாதாரணமா இப்ப ட்ரேடு பண்ணவே முடியாது. எப்படி அமைப்பு இருக்கு அப்படின்னா சார், இப்ப சென்னை வச்சுக்கோங்க, சென்னையில இருக்கக்கூடிய 3 மருத்துவக்குள்ள ஒரு மருத்துவ கீழ்ப்பாக்க மருத்துவக்குள்ள அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு பேரு போர்டு. அதுக்கு பேரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்ல டிரான்ஸ்பிளான்டேஷன் போர்டு, அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டு. அந்த போர்டுல நம்ம எழுதி வைக்கணும். என்ன, நம்ம உறுப்பு மாற்று கொடுத்தாலும் வாங்கினாலும் நம்ம என்ட்ரி போட்டுக்கணும். ஒண்ணு, என்ட்ரி போட்டுட்டு இப்ப கிட்னி யாராவது தானம் பண்றாங்க அப்படின்னா அவங்க பிளட் ரிலேட்டிவா இருக்கு, அதாவது க்ளோஸ்ட் பிளட் ரிலேட்டிவ், அதாவது ஒரு பேஷண்டோட அக்கா, அண்ணன், தம்பி, இல்லைன்னா அப்பா, அம்மா, இவங்க தான் கொடுக்கணும். இது ஒண்ணு, ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ். இது இல்லாத பட்சத்துல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல அப்படி இல்லைன்னா செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸ் இருந்து வாங்கலாம், கொடுக்கலாம், கிட்னி கொடுக்கலாம். இப்ப இது கொடுக்கறவங்க என்ன பண்ணணும், போர்டுல அப்பீர் ஆகணும்.
போர்டுல அப்பீர் ஆகி அங்க இருக்கக்கூடிய 3 மருத்துவர்கள் அந்த போர்டில் இருப்பாங்க. அவங்க வந்து உண்மைத்தன்மையை கண்டுபிடிப்பாங்க. நீங்க யாரு, இவர் என்ன, அதற்கான எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்லாம் கண்டுபிடிச்சு அதை வந்து சர்டிஃபை பண்ணிட்டு, இந்த சர்டிபிகேஷன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்னு சொல்லிட்டு போர்டு கிட்ட இருந்து வாங்கணும். போர்டு கிட்ட இருந்து அந்த சர்டிபிகேட் வாங்கின பிறகு அவங்க என்ன பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விருப்பமோ அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இதை காமிட்டணும். காமிச்சிட்ட பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தும் ஒரு லெட்டர் அவங்க அனுப்புவாங்க போர்டுல இருந்து. நீங்க உண்மையாலுமே இந்த பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சை செய்கிறீர்களா, உண்மையா, அது என்ன அப்படின்னு அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து போர்டுக்கு போகும். அதுவும் போர்டு வந்து சர்டிஃபை பண்ணும், என்னன்னா இந்த ஆஸ்பத்திரி தகுதியான ஆஸ்பத்திரி இந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முதல்ல போர்டுல வந்து ரெஜிஸ்டர்ல என்ட்ரி போடணும். போர்டு வந்து அதை வந்து அதை அசஸ் பண்ணும், தீர்மானிக்கும். அப்புறம் வந்து யாரு கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவலை எல்லாத்தையும் திரட்டும். அப்புறம் அவங்களுக்கு வந்து அது வந்து அப்ரூவ் பண்ணலாம்னு அப்ரூவ் பண்ணும். ஹாஸ்பிட்டல் யாரு பண்றா, டாக்டர்ஸ் யாரு பண்றா, அவங்க தகுதியானவர்களா, அவர்கள் சரியான மருத்துவமனையான போர்டு அப்ரூவ் பண்ணணும். இது எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகுதான் இது நடக்கும் சார். இப்ப இருக்க காலத்துல மருத்துவர்களுடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இந்த விஷயத்துல சொற்பம் தான் சார், ரொம்ப ரொம்ப குறைவு. இதற்கு முன்னாடி இருந்துச்சு, 90ல இருந்து 2000 வரைக்கும் கிட்டத்தட்ட ஆண்டுகள் வந்து அப்ப இந்த ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. அப்ப யாரு வேணாலும் விருப்பப்பட்டு அவங்க கொடுத்துடலாம். நீ இப்ப நான் கிட்னி கொடுக்குறேங்க, ரைட்டு வாங்க வந்து கொடுத்துருங்க. இப்போ கூட நீங்க கேரளால கூட பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எல்லாம் பிடிபட்டாங்க. அது யாரு, கிட்னி கொடுத்தவங்க. உங்க தமிழ்நாட்டில இருந்து சேலம், நாமக்கல், பெரியார் மாவட்டத்துல இருந்தா போனாங்க. அங்கதான் போய் கேரளா திருவாண்டரத்துல புடிச்சு அரெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அங்க இருக்கிற மருத்துவமனைகள்ல அவங்க அந்த டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கிட்னி வருதா, ரைட்டு, யாரு கொடுக்குறா, என்ன கொடுக்குறா, இது நம்மளுக்கு சம்பந்தம் இல்லை, என்னுடைய பார்ட் ஒன்லி மெடிக்கல் மட்டும்தான், முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறது, இது சரியானவர்களா, இது போலியானவர்களா அப்படிங்கறத அவங்க பண்றதே இல்லை. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இந்த மாதிரி கிட்னி டாக்டர்ஸ், கிட்னி சர்ஜன்ஸ் வந்து உண்மையாலுமே இது சரியானதா, அப்படி போர்டுல இருந்து அப்ரூவல் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்த பிறகுதான் இது பண்றாங்க. இதே சமயத்தில் இது எல்லாம் இல்லாத சமயத்தில் எங்காவது ஒரு லூப் ஹோல் வச்சு ஏதாவது சின்ன இந்த சட்டங்களில் சில ஓட்டைகளை பயன்படுத்தி செல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி வச்சது கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்று வரைக்கும் இது வந்து மிக 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 குறைவு தமிழகத்தில். கண்டிப்பா சார். சார் ஆதவன் சார், சார் சொன்ன மாதிரி இது டாக்டருக்கு பெரிய பங்கு இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதோட உண்மைத்தன்மை என்ன? மேலும் இப்போ இந்த புரோக்கர்னு சொல்கிறீங்க, அவங்க இடையில் நின்று பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இதற்கென்று அமைப்பு இருக்குது, போலீஸ்டே கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரணும். இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அந்த இதுலேருந்து நம்ம கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அந்த சொந்தமாக அப்படின்னா கூப்பிட்டு தனித்தனியாக விசாரிப்பாங்க. இது எல்லாம் நடந்த பிறகு தான் ஒரு என்ஓசி கொடுப்பாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களுக்கு இது தெரியாமல் நடந்திருக்கா, இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கிறா? எப்படி இந்த ஓட்டைகள் பயன்படுத்தப்படுகிறது சார்? இங்க நம்ம பள்ளிப்பாளையம் இங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்துல பல பல பெண்கள், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் 91ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மருத்துவர்கள் சம்பந்தமே இல்லைங்கிறத ஏற்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு சொன்னா அந்த பெண்மணி யாருக்கு கிட்டி கொடுக்காங்க அந்த பெண்மணிக்கே தெரியல, கிட்டி கொடுக்கறவங்களுக்கே யாருக்கு தெரியல. ஒரு ஐயா சொன்னாங்க, மருத்துவர் ஐயா சொன்னாங்க, அது யாரும் அவங்க உறவினருக்கு கொடுக்கணும் அல்லது வந்து நண்பர்களுக்கு இந்த மாதிரி. ஆனா அந்த பெண்மணிக்கு யாருன்றே தெரியாது. அப்படி ஒரு ஆவணத்தையுமே அந்த புரோக்கர்கள் கிரியேட் பண்றாங்க. ஆதார் கார்டு முதற்கொண்டு அவர்கள் பெயரை மாற்றுகிறார்கள். மயிலாடுதுறை சேர்ந்தவர் என்றால் மயிலாடுதுறை சேர்ந்தவர், திருப்பூரை சேர்ந்தவர், இவர் எந்த பகுதியிலிருந்து வராது இல்ல, பேஷண்ட் எந்த ஊரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆதார் கார்டுல அட்ரஸ் மாத்துறாங்க. அதே போல அந்த புரோக்கர்கள் அனைத்து வகையான சீல்களையும் வைத்திருக்கிறார்கள். எந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் முத்திரையா அதையும் வச்சிருக்கான், வட்டாட்சியர் முத்திரையா அதையும் வச்சிருக்கான். எல்லாமே அதாவது போலியான ஆவணங்கள், ஃபேக் டாக்குமெண்ட் தயாரிச்சுதான் இந்த மருத்துவமனை கொடுக்குறாங்க. மருத்துவர்களுக்கு இது சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னா இங்க வந்த இப்ப சமீபத்துல நான் இந்த பெண்களை கேட்ட போது தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகள் தான் இந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைகள் நடக்கிறது. அப்ப இந்த பெண்மணிக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஐயா சொல்வதை போல பணம் இருப்பவர் பணம் இல்லாதவர் இவர் கொடுக்குறாரு, இவருக்கு பணம் போயிருன்னு சொல்லும் போது எவன் போனா என்ன அப்படின்னு ஒரு பெண்ணை யாரோ அவருடைய வறுமையை பயன்படுத்தி அவரிடம் கிட்னியை பறித்துக் கொள்வது என்பது ஒரு கூலிப்படையை போல நான் பாக்குறேன். என்னுடைய கருத்து அதுவாதான் இருக்கு. ஒரு வறுமைக்காக என்னுடைய பணத்தை அதுக்கு ரெண்டு கிட்னியும் வித்துட்டு போயிடலாம், இதையும் இருக்கு, எல்லாத்தையும் வித்துட்டு போயிடலாம்.
இதெல்லாம் வந்து நம்ம பணத்திற்காக ஒரு சேவையை செய்யறோம். மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறதாக, அவங்களுக்கு சமூக அக்கறை இருக்கிறதாக நாங்கள் கருதுறோம். ஏனென்று சொன்னால் ஒரு பெண் ஒரு மருத்துவரிடம் மட்டுமே தன் முழுமையான உடலை காட்டக்கூடிய ஒரு கடவுளாக பார்க்கக்கூடிய சூழல் தான் தமிழ் அனைத்து உலகத்திலுமே இருக்கு. வேற கணவனை தவிர்த்து, தாயை தவிர்த்து வேற பூபெய்த பெண் ஒரு உடலை காட்டுவதென்றால் அது மருத்துவரை தவிர, அது ஆண் மருத்துவம் பெண் மருத்துவம் அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த கடமையை, சமூக கடமையை இல்லை என்று சொல்வதை நம்ம ஏற்க முடியாதுல்ல. இல்ல அவர் அப்படி சொல்லல. ஆனா பங்கு குறைவுன்னு அப்படி சொல்லல. அவரு பங்கு குறைவு தான், இதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. டாக்டர் இல்ல முதல்ல இதோட ப்ரொசீஜர் எப்படின்னா, ஒரு உறவினர் கொடுக்க போறாருன்னா முதல்ல பதிவு செய்து அவர் அந்த உறவினரோடு தனியாக நேர்காணல் செய்யப்பட்டு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு பிறகு ஒப்புதல் பெற்று அந்த ஆவணத்தை தான் ஆஸ்பத்திரிக்கு கொடுப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க இந்த ஆவணம் கிடைத்த பிறகு அந்த டோனாருக்கும் ரிசீவருக்கும் வந்தான மேட்ச் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற அவர்களோட பழக்கத்தை வச்சு வேணால் கண்டுபிடிக்கலாம். முழுவதுமாக அவரை நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை தான் வைக்கிறாரு. ஆனால் எனக்கு என்னென்னா இதற்கான அமைப்பு இருக்குது. இங்கே பதிவு செய்கிறாங்க. அந்த கொடுக்கிற அந்த கிட்னி தானம் செய்கிற அவரோட குடும்ப நபர்களை கூப்பிட்டு வச்சு தனித்தனியாக விசாரித்து பிறகுதான் என்ஓசி கொடுக்குறாங்க. இதான் நடைமுறை. அப்போ இவ்வளவு தெளிவாக செய்த பிறகு எப்படி இங்கு தவறு நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாங்கய்யா, இங்க வந்து சிக்கல் என்னன்னா, இங்க இந்த மாதிரி நீங்க சொன்ன அந்த ப்ரொசீஜர் இங்க எதுவுமே ஃபாலோ பண்ணலங்கிறதா விஷயம். பொதுவா வந்து இந்த நாங்க கொடுத்த பெண் இந்த அந்த நீங்க சொன்ன எந்த ஒரு அதாவது போர்டுக்கோ எதுக்குமே போகல. நேரடியாக அவர்களுக்கு பிளட் அவங்களுக்கு சேருமா அந்த மாதிரியான விஷயத்தை மட்டுமே பார்க்கப்பட்டது. உடலுக்கு இந்த கிட்னி இந்த உடலுக்கு சேருமா என்பது மட்டும் தான் பார்க்கப்பட்டது. மீதி எல்லா ஆவணமும் போலியாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து அந்த மருத்துவருக்கும் தெரியும் என்று அந்த நம்ம சொல்றாங்க, அந்த மருத்துவமனைக்கும் தெரியும் என்று அந்த அம்மா சொல்றாங்க. இந்த கிட்னி கொடுத்த அம்மா இது எல்லாமே போலியா தான் இருந்துச்சு சொல்லி சொல்றாங்க. இது 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 வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அம்மா, அந்த கிட்னி கொடுத்த அம்மா வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. சார் ஜான்சன், இப்போ சார் சொல்கிற மாதிரி பார்த்தா போலியான ஆவணங்களை ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அதை மூலமாக ஆப்ரேஷன் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிர்வாகத்திற்கும் அந்த டாக்டருக்கும் தெரியாமல் நடந்திருக்காது. அப்போ எதனால் வந்து இதை தாண்டி நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை இதோட உண்மைத்தன்மை என்ன? சார் இவரு நம்ம சமூக ஆர்வலர் சொல்றது வந்து எப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல ஒரு போர்டு இருக்கு. போர்டுல வந்து யாரு கிட்னி தானம் செய்கிறார்களோ அவர்கள் வந்து விசாரிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றோம், வாங்குறோம். அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொத்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே வாங்கி பண்றோம். இதுல என்னன்னா, மருத்துவர்கள் எதை செக் பண்றாங்கன்னா, இந்த ஆதார் கார்டு உண்மையானதா போலியானதா, இது இவங்களுடையதானா, இது என்ன அப்படிங்கறதெல்லாம் மருத்துவர்கள் செக் பண்றாங்க. ஆனா ஒருத்தர் வந்து இப்போ ஆதார் கார்டு, இப்ப நான் போற கிட்னி கொடுக்குறதுக்கு என்னுடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டு நான் என்னுடைய பேர் போட்டு ஆதார் கார்டை கொண்டு போய் டாக்டர்கிட்ட சப்மிட் பண்றேன். சார் நான் வந்து கொடுக்குறேன், நான் தான் வந்து இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சரி, இன்னாருடைய பையன்னு சொல்லுவதற்கு என்னப்பா அத்தாட்சி? இது பாருங்க சார், பர்த் சர்டிபிகேட் இருக்குது, இது இருக்குது, மத்த ரேஷன் கார்டு இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் பேர் இருக்கா? ரைட். அப்ப இன்னாருடைய பையன், ரைட், ஓகே, இது உண்மைதானா அப்படின்னு விசாரிப்பாங்க. இதை வந்து பார்த்துட்டு மருத்துவர்கள் வந்து இதை போலியான ஆவணம் என்று அவர்கள் நினைத்தால், தெரிந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது உடனே ரெஃபர் பண்ணிடுவாங்க. எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர், ஏதோ போலீஸுக்கோ மற்றவங்களுக்கோ இதை ரெஃபர் பண்ணிடுவாங்க. இது ஒரு டவுட்டா இருக்குன்னு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஆனால் மருத்துவர்கள் வந்து இந்த ஆவணம் போலியானதா அப்படின்னு அவங்க வந்து அதை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அது பார்க்கறதுக்கான அவங்களுக்கான எந்தமான இதையும் இல்லை, ஒரு அப்ரோச் இருக்காது. சார் அது புரியுது. அப்ப இந்த உறுப்பு மாற்றுக்குன்னு ஒரு வாரியம் இருக்கு, அங்க போய் பதிவு செய்துதான் பிறகு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அப்ப அங்க எப்படி தவறு நடக்குது? அவர்களுக்கு தெரியாம எப்படி இந்த தவறு நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்து என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து அந்த இடத்துல வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கும்போது சார் சொன்ன மாதிரி சமூக ஆர்வலர் ஒரு போலியான ஆதார், இப்ப வந்து நிறைய பேன் கார்டும் ஒரு ஆதாரும் போலியானதே உண்மையாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா அது உண்மையாலுமே அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு டேட்டா என்ட்ரியில கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டேட்டா என்ட்ரியில வெரிஃபை பண்ணிட்டு பல்விதமான வெரிஃபிகேஷன் பண்ணி தான் இது உண்மையானதா போலியானதான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும்.
இந்த விசாரணையில சார் ஜான் சார் இந்த விசாரணையில காவல்துறையிடம் இருந்தும் நம்ம என்ஓசி வாங்கிட்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அங்கேருந்தும் நம்ம வந்து என்ஓசி வாங்க தேவை இருக்குது. அதன் பிறகு தான் நம்ம அந்த வாரியத்துக்கு வர முடியும். அப்படி இருக்கப்ப இங்கே செக் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷனும் அரசாங்கத்திட்ட இருக்கிறப்ப எப்படி தவறு நடக்குதுங்கிற கேள்வி இருக்குல்ல. நம்ம விசாரணையை டாக்டர்கிட்டருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த மருத்துவத்துறையில் நடக்கிற சுகாதாரத்துறையில் நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டி இருக்கு இல்லையா சார்? நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன் சார். என்னதான் எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொடுக்குறோம், இதெல்லாம் செக் பண்றாங்க இல்லையானோ, சில பேர் ஒரு ஆபீஸ்லயா இருக்கட்டும், அபிஷியல்ஸா இருக்கட்டும், மத்த இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் வந்து இந்த லூப் ஹோலை கூட தப்பா பயன்படுத்திட்டு கூட பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கு, அது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதாபிமானத்தோட, ரெண்டாவது நியாயத்தோட, அறத்தோட இருந்து பார்த்து எந்த ஒரு அதிகாரியும் சரியா செஞ்சாதான் இந்த 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 போன்ற இனி வரக்கூடிய தவறுகள் ஏதாவது நடக்குமேயானால் அதையும் தடுக்க முடியும். இல்ல ஆதவன் சார் குறிப்பிட்டு சொல்றாரு, ஏழை தொழிலாளிகள் தான் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. அப்ப இந்த ஏழைகளை இருக்கிற நடைமுறைகள் சொல்லாம ஏமாற்றிடலாம், ஏழைகளுக்கு யார் கேட்க போகிறார்கள் அப்படிங்கிற மெத்தனம் தான் மருத்துவமனை, மருத்துவர்கள், இந்த அமைப்புகள், சுகாதாரத்துறை, காவல்துறை எல்லாருக்கும் இருக்கா? ஏழையோட உறுப்புகளை, அதாவது ஏழையோட உறுப்புகளை இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் ஏழைகள்ட்ட இருந்து கிட்னி எடுத்துடலாம், அவங்களுக்கு பணம் கொடுத்து இது பண்ணி அவங்கள ஏமாத்தி இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள், நினைக்கக்கூடிய மருத்துவர்கள் மிக 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 குறைவு சார். அதை இப்பவே சொல்லிடுறேன். ஏன்னா இருந்திருக்கலாம், எப்படி இல்ல, அதாவது முன்னாடி இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு எல்லாம் முன்னாடி சில மருத்துவர்கள், ஏதாவது 100ல ஒரு மருத்துவர்கள் பண்ணியிருக்க முடியும். அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க, அவங்க தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க, அது நடந்த நிகழ்ச்சி தான். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலத்திலே கட்டத்திலே மருத்துவர்களுடைய பங்கு என்பது மிக 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 குறைவு. ஏன்னா நிறைய மருத்துவமனைகள் இப்ப கார்பரேட் மருத்துவமனைகள் ஆயிருச்சுங்க சார். ரொம்ப முக்கியம், ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி மருத்துவர்கள்லாம் கார்பரேட் மருத்துவமனைகள் கிடையாது. ஏன்னா பெரும் முதலாளிக்கு தொடர்புடையவர்கள் எல்லாம் தான் மருத்துவமனை நடத்துகிறார்கள். அதிலே மருத்துவர்கள் வந்து ஒரு ஒர்க்கர்ஸா, ஒரு தொழிலாளர்களாகத்தான் அங்க வேலை செய்யறாங்க. ஆமா, இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லா இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன், அது இருக்கக்கூடிய அந்த எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் எல்லாமே கார்பரேட் கையில போயிருச்சு. மருத்துவர்கள் என்பது அங்க வேலை செய்கிறார்கள். அப்கோர்ஸ் மாச சம்பளத்துக்காக இருக்கட்டும், இல்ல ஒரு கேஸுக்காக வந்துட்டு அவங்க அதை விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. நீங்க எல்லா மருத்துவமனைகளும் கார்பரேட் ஆயிருச்சு. அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, அந்த கார்பரேட் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம். மருத்துவர்களுடைய சம்பந்தம், மருத்துவர்கள் பர்சனே இல்ல. மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, கார்பரேட்ல இருக்கிறவங்க, டாக்டர் இன்னைக்கு 2 கேஸ் நாங்க போஸ்ட் பண்ணிருக்கிறோம், நீங்க வந்து சர்ஜரி பண்ணிடணும். சரிங்க சார், நான் வந்து சர்ஜரி பண்ணிடுறேன் சார், பார்த்துட்டு போயிருவாங்க. அப்படித்தானே ஒழிய மருத்துவமனை கார்பரேட் கையில போனதுனால, கார்பரேட் லாபம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதனுடைய நெக்ஸஸ் வந்து பணம் மட்டுமே, பொருளாதாரம் மட்டுமே என்கிற அடிப்படை நோக்கத்துல போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா சார். சார் ஆதவன் சார், நீங்க சொன்ன மாதிரி ஏழைகள் தான் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை நம்ம எடுத்தா கூட, யார் அதை குறிவைக்கிறார்கள்னா கார்ப்பரேட் மயமாக்கப்பட்ட இந்த மருத்துவமனைகள் தான் அப்படின்னு ஜான் சார் சொல்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் ஏழைகள் ரொம்ப சுலபமா குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? சார் கரெக்டா சொன்னாரு. ஏன்னா நான் மருத்துவர்களை குறை சொல்வதா, மருத்துவமனைகள் கொடுக்கிற அந்த அதாவது அவருடைய ஆர்டரை நீங்க பாஸ் பண்றீங்க, அதுலயும் உங்களுக்கு சமூக அக்கறை இந்த மருத்துவருக்கு ஒரு சிலருக்கு, அனைத்து மருத்துவர்களும் நம்ம சொல்ல வரல, ஒரு சிலருக்கு அந்த சமூக அக்கறைகள் வேணும்னு நம்ம சொல்றோம். ஆதார் கார்டை செக் பண்றதா ஐயா சொன்னாங்க. ஆதார் கார்டுல இன்னைக்கு அந்த அம்மாவுடைய பெயர் எந்த அட்ரஸை காட்டுது அதே அட்ரஸை குறிக்குது. ஆனால் அங்க கொடுக்கப்பட்ட ஆதார் கார்டுல வேற அந்த பகுதி, அதாவது எந்த ஊரை சேர்ந்த அந்த பேஷண்டோ அந்த ஊருக்கான நோயாளிக்கு தகுந்த அதே ஊருக்கான அந்த ஆதார் கார்டை வந்து அங்க பிரிண்ட் பண்றாங்க, போர்ஜரியாக பிரிண்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஆதார் கார்டை செக் பண்ணும்போது அந்த அட்ரஸ்ல இருக்கிறது அட்ரஸ் முகவரி மாறி வரும். அதை அவர்கள் ஆதவன் சார் நம்ம தொடர்ந்து மருத்துவர்களே சுத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் சொன்ன விளக்கங்கிற என்பது டாக்டர்கள் மட்டும் காரணம் அல்ல, ஆனால் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குங்கிறத அவர் கடந்துட்டார். அதை தாண்டி இதுவே தொழிலாக, இதுதான் அவர்களோட பிரதானமாக இருக்கிற சுகாதாரத்துறை, இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களுக்கு இதை வெரிஃபை பண்ணுறது தான் வேலை. அங்கே ஏன் தவறுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதை தாண்டி
இந்த ஏழைகள் குறிப்பிட்ட இடங்களில் குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் டார்கெட் செய்யப்படுகிறார்கள். அதை ஏன், எதனால் இது நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆமாங்க. இப்போ வந்திருக்கிற கம்ப்ளைண்ட்லாம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும், குறிப்பிட்ட சமூகத்தில், அதாவது குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் அந்த தொழிலாளிகளாக இருக்கிறவர்கள் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதோட ரூட் நம்ம என்னன்னு பார்க்கணும் இல்லையா? அதான் இப்ப என்னன்னா, இங்க பள்ளிப்பாளையம் பகுதியில நாமக்கல் மாவட்டங்கள்ல அதிகப்படியான தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி. ஆனா தொழிலாளர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா முழுமையாக 90% பேர் இந்த பகுதியை சேர்ந்தவர் கிடையாது. ஆங்கங்கே அருகில் உள்ள மாவட்டங்கள் இருந்து மதுரை, இந்த போல திருநெல்வேலி, இந்த பகுதியில இருந்து சேலம் பகுதியில இருந்து இங்க தொழிலுக்காக வந்தவர்கள். அப்பொழுது இங்கே அவர்களுக்கு இப்ப எல்லாருமே சிதறி கிடக்கக்கூடியவர், ஒன்றிணைந்த ஒரு உறவினர்களாக ஒரு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. எல்லாமே தனித்தனியாக அந்தந்த அந்தந்த பகுதி பல பல பற்றை என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒரு ஒரு பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மீது ஒரு ஒரு கிட்னி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு இன்னல் ஏற்பட்டதுன்னு சொன்னா கேட்பதற்கு யாரும் கிடையாது என்பது ஒண்ணு. இரண்டாவது, இங்க இருக்கிற அரசு, இங்க ஆளுகின்ற அரசு இந்த தொழிலாளர்களுடைய நலனுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் அப்படி இல்லை. தொழிலாளர் தொடர்ந்து அவர்கள் இன்றைக்கு தொழிலால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்க, தொழில் ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை கண்டு இந்த மைக்ரோ பைனான்ஸ் இங்க பகுதியில் தொடர்ச்சியான மைக்ரோ பைனான்ஸ்னால பலரால பெண்கள் ஆண்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட தூக்கு போட்டு மருந்து குடிச்சு எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அதை தீர்வு செய்வதற்கு, தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இந்த அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காதனால இவர்கள் இந்த கிட்னியை இப்ப நெருக்கடிகள் இருக்கு. இப்ப நான் வாழணும், ஆனா சாகவும் கூடாது, ஆனா அந்த கடன் நெருக்கடியை நம்ம தீக்கணும். அப்படிங்கும் போது அந்த ஒரு சூழலை தீர்க்கும் போது அந்த புரோக்கர்கள் அவரை அப்ரோச் பண்ணி மூளை செலவு செஞ்சு இந்த மாதிரியான கொண்டு போறாங்க. இப்ப இவர்களுக்கு எல்லாம் முதன்மையான தேவை பொருளாதார நெருக்கடி, அதாவது தொழில் இல்லை. இதுதான் சிக்கல் இருக்கு. இல்லை, தொழில்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தொழிலாளர்கள் உடல் உழைப்பை போட்டு உழைக்கிறவர்கள். அப்படி இருக்கிறப்ப ஒரு கிட்னியை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் தன்னுடைய உடல் பலம் என்பது குறைந்து விடும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அப்படி இருந்தும் ஏன் இதில் போய் சிக்கிறாங்க? எதுவும் நிர்பந்தங்கள் இருக்கா, இல்லை வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? மைக்ரோ பைனான்ஸ்ல கந்து வட்டி, மீட்டர் வட்டி எல்லாம் வாங்கிடுறாங்க. இப்ப தொழில் இல்லாத தருண இப்ப அந்த கந்து வட்டிக்காரர்கள் தினந்தோறும் வீட்டிற்கு வந்து மிக ஆபாசமாக அலுவலகத்துக்கு வகையில குடும்ப பெண்களையே தொடர்ந்து அவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக நடக்கும் பொழுது அந்த ஆண்கள் இப்ப இங்க ஒண்ணு இல்லை சார். இன்னைக்கு இங்க இந்த தொழிலாளர் இருந்த பகுதியில தினந்தோறும் வந்து அனைத்து வீடுகளும் கூலி தொழிலாளர்கள் ஒரு 90% பேர் மதுக்கு அடிமையாயிட்டாங்க. காலையில ஒரு 500 ரூபாய்க்கு சம்பாரிச்சேன்னா 350 ரூபாய் 400, அப்போ 500 ரூபாய்க்கு முக்கியமா குடிச்சிட்டு வீட்டிற்கு பெருசா கொடுக்கறது இல்லை. பொருளாதார நெருக்கடி இங்க இருக்கு. இப்ப இந்த பொருளாதாரத்தை குடும்பம் நடத்துவதற்கு தேவை அந்த பொறுப்பு வந்து குடும்ப தலைவிக்கு வந்துருது. இப்ப அந்த குடும்ப தலைவி என்ன செய்யறாங்கன்னா, குழு அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ பைனான்ஸ்ல ஒவ்வொரு இதுலயும் வந்து அவங்களோட தேவை குடும்பம் நடத்துவதற்காக அந்த மைக்ரோ பைனான்ஸ்ல கடன் வாங்குறாங்க. அப்ப அந்த கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாம மீண்டும் அடுத்து கந்து வட்டி வருதா, அதையும் வாங்குறாங்க. அந்த நேரத்துக்கு அவர்களுடைய சுமையை குறைப்பதற்காக கந்து வட்டி வாங்குறாங்க. இப்ப இந்த ஆணுடைய பொருளாதாரம் இங்க வர்றதில்ல குடும்பத்துக்குள்ள. அப்ப பெண் ஒருவரா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு, அவங்க வாங்கின கடனை கட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழலை அப்ப அதிகப்படியான கடன் செல்லும் பொழுது அந்த நெருக்கம் காரணம் ஒண்ணு தற்கொலைக்கு தள்ளப்படுறாங்க, வாழணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிட்னியை கொடுத்து வாழ்றாங்க. இதுதான் விஷயம் இங்க நம்ம பகுதியில. நன்றி சார். ஜான் சார் சொல்லுங்க சார், உங்களோட இறுதி கருத்தை வச்சிருங்க சார். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு நோயாளி வந்து வறுமையில் இருக்கிறான், கஷ்டத்தில் இருக்கிறான், அவன் ஒரு கிட்னி கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து உயிருக்கு பிரச்சனை வரும், உடம்புக்கு பிரச்சனை வரும், உடம்பு அசூரியாக முடியும், நம்ம வாழ முடியுமா, நம்ம வேலை தொழில் செய்ய முடியுமா நீ இந்த ஆபரேஷன் செய்த பிறகு என்று ஒரு உளவியலா அவனுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கறீங்க. அது பொதுவாக மேலோட்டமாக பார்த்தால் அது சரியானதான். ஆனா அவனுடைய மனநிலையில் இருந்து பார்த்தா அவன் எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறான் அப்படின்னா, என்னங்க லைஃப், செத்து போலான்னு இருக்கிறாங்க, செத்தானாச்சும் என் லைஃப் நல்லா இருக்கட்டுங்க, அதுலனாச்சும் நான் இறப்புலனாச்சும் நான் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவன் தள்ளிடுறான். அவனுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. சமூக ஆர்வலர்கள் சொன்ன மாதிரி குடும்பம் வந்து மதுவினால் சீரழிக்கப்படுகிறது, கணவனுடைய ஆதரவு இல்லை, குழந்தைகளுடைய எதிர்காலம், அவனுடைய படிப்பு ஏதாவது செய்யணும், குடும்ப உறவுகளும் எதுவும் சப்போர்ட் இல்லாத சூழ்நிலையில அவன் என்ன பண்றான், உயிரை கொடுத்தா உயிரினாச்சும் போனா போயிட்டு போதுங்க அப்படின்னு கொடுக்குற அந்த நிலைமையில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது. ஏன் உயிர் கொடுக்குற, ஒரே ஒரு கிட்னி கொடுத்துரு, அவ்வளவுதான், காசு உனக்கு கிடைச்சிரும், 2 லட்சம் 3 லட்சம் கிடைச்சிரும், கடன்லாம் அடைச்சிரு, ஒண்ணும் வராது, இன்னொரு கிட்னி இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அந்த சூழ்நிலையில அந்த கேள்வி அவனுடைய இது வந்து அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த லேடிக்காக இருக்கட்டும், இது ஒரு 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 வாசல் கதவில் திறப்பதை போல ஒரு உணர்வு வந்துடுது. அப்பா பரவாயில்ல, என் கடன் எல்லாம் போட்டுங்க, இதனால இந்த ஒரு கிட்னியை கொடுத்துட்டு போனேன், சாக போறவனுக்கு எனக்கு என்ன, செத்துட்டு போறேன் போ, கடன் அடைச்சாச்சு, நிம்மதி இருக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை அளவிற்கு
விரக்தியின் உச்சம், விளிம்பின் உச்சத்தில் அவர்கள் வாழ்க்கை நடத்துகின்ற மக்கள் தான் இது போன்று இருக்கிறாங்க. இதுதான் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போன்ற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விலையெல்லாம் வந்து இனம் கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, அங்கு இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர்கள் மத்த இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாத்துக்கும் இருக்கு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு, சாதா அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் இருக்கு. இவங்க எல்லாம் கண்டறிந்து அவங்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணினால் ஒழிய இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.